السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والتسليم. صدق النبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. اللهم அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தில் அல்லாஹுவின் படைப்புகள், அதிசயமான படைப்புகளும் அகிலத்தில் உண்டு. அழகான அல்லாஹனுடைய படைப்புகளும் அகிலத்தில் உண்டு. அபூர்வமான படைப்புகளும் இந்த பூமியில் இருக்கிறது. ஆச்சரியமான படைப்புகளும் அல்லாஹனுடைய படைப்புகளில் உண்டு. ஆனால் அறிவார்ந்த படைப்பு என்றால் அது ஆதமின் படைப்பு என்பதை குர்ஆன் நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது வஅல்லம ஆதமல் அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அகிலத்தின் எல்லா விதமான அறிவுகளையும் ஆற்றல்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஏன் மனித இனத்தை படைக்க வேண்டும் என்று மலக்குகள் கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய பதிலாக இது இருந்தது என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படியானால் உலகத்தில் அதிகமான அறிவும் ஆற்றலும் கொடுக்கப்பட்டவர்கள் மனித இனத்தார்கள் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். உலகில் படைப்புகளை பரவலாக நம்மால் பார்க்க முடியும். அதிசயமான படைப்பாக இருக்கும், ஆனால் அழகு இல்லாமல் இருக்கும். ஆச்சரியமான படைப்பாக இருக்கும், ஆனால் அறிவு இல்லாமல் இருக்கும். அழகான படைப்பாக இருக்கும், ஆனால் ஆச்சரியம் அதில் எதுவும் இல்லாமல் போகிவிடும். இப்படி அகிலத்தில் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்புகளையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று இருந்தால் மற்றொன்று இல்லாமல் இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய நேதியாக, இயற்கையாக உலகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மனித இனத்திற்கு மட்டும், மனித படைப்பிற்கு மட்டும் அனைத்தையும் அன்பளிப்பாக வழங்கி, அனைத்தையும் ஒன்று சேர இறைவன் வழங்கி மனிதனை செம்மைப்படுத்தி இருக்கிறான், சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்பது திருமறை நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கிறான்: லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இந்த மனித சமுதாயத்தை நாம் நுட்பமாக, நூதனமாக, நுணுக்கமாக நாம் படைத்திருக்கிறோம் என்று மனித இனத்தினுடைய படைப்பின் பெருமையை குறித்து அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். மனித இனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் மனித இனத்திற்குள்ளாக அதிசயம் இருக்கிறது, அபூர்வம் இருக்கிறது, ஆச்சரியமான உறுப்புகளை இறைவன் தந்திருக்கிறான். அழகு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அதை தாண்டி ஆற்றல் இருக்கிறது. அனைத்தையும் இறைவன் கொடுத்து மனித இனத்தை சங்கைப்படுத்தி இருக்கிறான், சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்பது திருமறை நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மனித இனம் என்பதை இறைவன் படைத்ததோடு மட்டும் விட்டுவிடாமல் மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை,
வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியல் நெறிமுறைகளை, எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்கின்ற வாழ்க்கையின் அமைப்பையும் வகைகளையும் இறைவன் மிக தெளிவாய் திருத்தமாய் நமக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனின் மூலமாகவும் அன்னலாரின் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். மற்ற எந்த படைப்பிற்கும் வாழ்க்கை முறை இல்லை. ஒரு மாடு ஒன்று இருக்கிறது, இப்படித்தான் குளிக்க வேண்டும் என்பதல்ல, இப்படித்தான் உணவு சாப்பிட வேண்டும் என்பதல்ல. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்று விலங்குகளுக்கு இந்த நியதி இல்லை. உலகத்தில் நீங்கள் மற்ற படைப்புகளை பாருங்கள், பலபலாக மற்ற இனங்கள் எல்லாம் இருக்கிறது. மிருக இனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி ஒரு குடும்ப உறவோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பெல்லாம் மற்ற எந்த படைப்புகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நேதியும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மற்ற எந்த படைப்பிற்கும் தரவில்லை. மாறாக மனித இனத்திற்கு மட்டும்தான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையின் வாயிலாக திருநபியின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக திருத்தமாக இறைவன் பதிவு செய்திருக்கிறான். அந்த வாழ்க்கை முறைகளை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கலிமா மனிதர்களுக்கு மட்டும்தான், ஈமான் மனித இனத்திற்கு மட்டும்தான், இஸ்லாம் மனித இனத்திற்கு மட்டும்தான், ஷரியத் மனித இனத்திற்கு மட்டும்தான், ஹலால் ஹராம் மனித இனத்திற்கு மட்டும்தான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்னும் சொல்ல வருகிறான், இவை அனைத்தையும் கொடுத்து உங்களை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து நாம் உங்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையின் மூலமாக நமக்கு பதிவு செய்கிறான். என்றால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், மற்ற எந்த மிருகங்களுக்கோ மற்ற படைப்புகளுக்கோ இஸ்லாம் இல்லை, கலிமா இல்லை, ஷரியத் இல்லை, ஈமான் இல்லை, ஹராம் ஹலாலுடைய உணவுதான் சாப்பிட வேண்டும் என்பது இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கின்ற அடிப்படையில் மற்ற எல்லா படைப்புகளும் வாழ்ந்து விடலாம். ஆனால் மனித இனம் மட்டும்தான் தன் பணம் போன போக்கிலே வாழ்ந்து விடாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய வாழ்க்கை முறையை இஸ்லாம் மிக தெளிவாக தூய்மையாக நமக்கு சொல்லித் தருகிறது. என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித இனம் அல்லாஹ்வின் பார்வையில் சிறப்பான ஒரு இனமாக இருக்கிறது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனித இனத்தை பார்த்து குடும்பவியலை குறித்து அல்லாஹும் ரசூலும் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குடும்ப அமைப்பு என்பதுதான் உலகத்தில் சிறந்த வாழ்வை, சிறந்த வாழ்க்கைக்கு அந்த குடும்ப வாழ்வுதான், குடும்ப அமைப்பு தான் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் வானியல் இருக்கிறது, உலகத்தில் மண்ணியல் இருக்கிறது, உலகத்தில் புவியியல் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ இயல்களை மனிதனால் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு குடும்பவியலை குறித்து தெளிவுபடுத்துகிறார். உலகத்தில் எத்தனையோ இயல் இருக்கிறது, மண் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாம் உலகத்தில் நடைபெறுகிறது. உலகத்தில் மற்ற ஆராய்ச்சிகள், பூமி சம்பந்தமான ஆராய்ச்சிகள், நிலவு சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ இயல்களை மனிதன் இந்த பூமியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அது சம்பந்தமான அறிவுகள் மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் குடும்பவியலை குறித்து இஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாகத்தான் திருமறையிலும் திருநபியினுடைய நபிமொழிகளிலும் பேசுகிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஏன் குடும்பவியல் அவ்வளவு கவனம்? இஸ்லாமிய பார்வையில் குடும்பவியலுக்கு ஏன் அவ்வளவு கவனம் செலுத்தப்படுகிறது என்றால், ஒரு தலை சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு அழகிய குடும்பம் அவசியம். வருங்கால சந்ததிகளை வளமானவர்களாக அந்த சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு குடும்பவியல் அவசியம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் குடும்பவியலை குறித்து, குடும்ப அமைப்பை குறித்து, குடும்ப வாழ்வை குறித்து பல பக்கங்கள், பல்வேறு விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் பேசப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பாருங்களேன். எல்லா நம்பரும் ஒற்றை இலக்கில் தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி ஒரு முறை மட்டும்தான். ரசூலுக்கு இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை பல வடிவங்கள் அல்ல, நபிமொழி என்கின்ற ஒரே வடிவத்தில் மட்டும்தான் இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய பிறப்பு ஒரு முறை மட்டும்தான். அகிலத்தில் அதிசயமான மனிதர், அவசியமான மனிதர். அதனால ஒரு 2 முறை பிறப்பை கொடுப்போம் என்பதல்ல, பிறப்பு ஒரு முறை மட்டும்தான். சரி, அல்லாஹ் அவங்களுக்கு மௌத்தை கொடுத்துட்டு மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் அவர்களை மௌத்தாக்கலாம், அந்த சக்தி இறைவனுக்கு இருக்கிறது. அதற்கான ஆற்றலும் அதற்கான தகுதியும் படைத்தவர்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லாம் ஒரு இலக்கில் மட்டும்தான் இருந்திருக்கிறது. 2 இலக்க நம்பர்களில் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான வரலாற்றினுடைய வரிகளும். ஆனால் குடும்பவியல் மட்டும்தான் 11 மனைவிமார்களோடு 11 இலக்க எண்ணில் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னலாரின் மூலமாக அல்லாஹ் அகிலத்திற்கு சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? நல்ல மனைவி இருப்பாங்க, கொஞ்சம் முன்கோபம் உள்ள மனைவிமார்கள் இருப்பாங்க, ரொம்ப கணவனை விட சப்தத்தை உயர்த்தி பேசுகிற மனைவி இருப்பார்கள், கணவனின் பேச்சை மதிக்காம மனைவி இருப்பார்கள், கணவனுடைய வார்த்தையை கேட்காத மனைவிமார்கள் இருப்பார்கள் என்று பல குணமுடையவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனைவிமார்கள் எல்லாம் இருப்பார்கள் என்ற அந்த பாடத்தை இறைவன் கற்றுத்தர வேண்டும் என்பதற்குத்தான் எல்லாம் ஒரு இலக்கில் அமைத்த அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அன்னலாருக்கு குடும்பவியல் மட்டும், குடும்பம் மட்டும் 11 குடும்பங்களை அமைத்து இந்த உலகத்திற்கான பாடத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறான் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாமே புதியவர்கள் அல்ல. இதுக்கு முன்னாடி வாழ்ந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள், வாழ்ந்து கணவன் மறைந்து கணவனால் விதவியாக்கப்பட்டவர்கள், இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 11 மனைவிமார்களும் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்யாத கன்னி பெண்ணாக திருமணம் செய்தது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும்தான். மற்ற இருக்கிற 10 மனைவிமார்களும் கணவனின் மூலமாக கைவிடப்பட்டவர்கள், அடிமையாக இருந்தவர்கள், கணவன் இறந்ததற்கு பின்னால் விதவியாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட மனைவிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தேர்வு செய்ய வைத்து அவர்களை திருமணம் செய்து பல குணமுடையவர்களுக்கு மத்தியில் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, வாழ்க்கையின் தத்துவத்தை உலகத்திற்கு உறக்கச் சொன்னவர்கள் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். உலகத்தில் இந்த வார்த்தையை மட்டும் இதுவரைக்கும் யாரும் பேசினதில்லை, கியாமத்து வரை யாரும் பேசப்போவதும் இல்லை. இந்த வார்த்தையை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் மட்டும்தான் இந்த வார்த்தையை பேச முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் லி அஹ்லி அன கைருக்கும் லி அஹ்லி. உலகத்தில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அவர் நல்ல பெரிய ஆளுங்க, புரட்சியாளர். ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீதியில் வந்து நிற்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை நண்பர்களுக்கு என்று சொன்னால் உடனடியாக வந்து நிற்பார். மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர், போர் குணமுடையவராக இருக்கிறார், நல்ல பேச்சாளராக இருக்கிறார் என்றெல்லாம் உலகத்தில் மக்கள் நீங்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறந்தவர்களாக அல்லாஹுவின் பார்வையிலும் அன்னலாரின் பார்வையிலும் கருதப்பட மாட்டீர்கள். மாறாக யார் சிறந்தவர்கள் என்று உங்களை சொல்ல வேண்டும் தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிற, குடும்ப அமைப்பில் இருக்கிற உன் மனைவி சொல்ல வேண்டும், என் கணவன் சிறந்தவன் என்று. அப்படி உன் மனைவி சொன்னா மட்டும்தான் அல்லாஹுவின் பார்வையிலும் அன்னலாரின் பார்வையிலும் ஒரு மனிதன் சிறப்புக்குரியவனாக மாற முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன கைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே வார்த்தை தான், நான் என் குடும்பத்தில் சிறந்தவன். எத்தனை குடும்பம்? 11 மனைவிமார்களிடத்திலும் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த பேரை எடுத்திருக்கிறார்கள். அதற்கான தகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்களுக்கு மத்தியில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்ப அமைப்பு என்பது, குடும்பவியல் என்பது, அழகிய குடும்பம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அன்னலாரின் மூலமாக அந்த அகிலத்திற்கு கற்றுத் தருகிறார். இன்னைக்கு ஒரு மனைவி மாரிடத்தில் நல்ல பேர் வாங்கிறதுக்கே
நம்ம தோப்பு காரணம் போட வேண்டியதா இருக்குது. ஆனால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என் மனைவிமார்களுக்கு மத்தியில் 11 மனைவிமார்களிடத்திலும் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையை உலகத்தில் அண்ணலார் மட்டும்தான் சொல்ல முடியும். இதற்கு முன்னாலும் யாரும் சொன்னதில்லை. கியாமத்து வரை யாராலும் சொல்ல முடியாது என்கின்ற அளவிற்கு உலகத்தில் வாழ்வியல் பாடத்தை, குடும்பவியல் பாடத்தை, குடும்ப அமைப்பின் பாடத்தை அண்ணலார் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அழுத்தமாக பதிவு செய்துவிட்டு உலகத்தை விட்டு விடைபெற்றிருக்கிறார்கள். குர்ஆன் இருக்குது, எத்தனை ஜுஸுவு நமக்கு சொல்ல தெரியும். குர்ஆன்ல எத்தனை சூரா இருக்குது நமக்கு சொல்ல தெரியும். குர்ஆன்ல எத்தனை ஐன்கள் இருக்கிறது நம்மால் சொல்லிவிட முடியும். ஆயத்துகள் எத்தனை சொல்லிவிட முடியும். ஆனால் ஒட்டுமொத்த குர்ஆனையும் மார்க்க அறிஞர்கள் 5ஆக நமக்கு பிரித்து தருகிறார்கள். குர்ஆன்னு சொல்றோமே, குர்ஆன்ல என்ன இருக்குது, குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது மக்களுக்கு என்றால் 5 விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, குர்ஆனில் அம்ரு இருக்கிறது. அம்ரு என்று சொன்னால் ஏவல், இதை நீங்கள் செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கான வாழ்வியல் கட்டளைகள் இருக்கிறது, முதல் வகை. இரண்டாவது வகை குர்ஆனிலே இருக்கிறது நஹி, நீங்கள் செய்ய வேண்டாம், மனித வாழ்விற்கான தடைகளை குர்ஆன் நமக்கு இரண்டாவது வகையாக சொல்லித் தருகிறது. குர்ஆன்ல மனிதர்களை நீங்கள் செய்யுங்கள் என்கின்ற அந்த வார்த்தைகள், அந்த ஆயத்துகள் இருக்கிறது. செய்ய வேண்டாம், இப்படி நீங்கள் வாழ்ந்துவிட வேண்டாம் என்கின்ற வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லித் தருகிற ஆயத்துகள் குர்ஆனிலே இருக்கிறது. மூன்றாவது வகையாக குர்ஆனில் மிசால்கள், உதாரணங்கள் இருக்கிறது. நான்காவதாக கிஸஸ், குர்ஆனில் வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணங்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்தை போன்று நீங்கள் வாழ்ந்துவிட வேண்டாம், இந்த மனிதர்களை போன்று வாழ்ந்துவிட வேண்டாம். எந்த மனிதர்? ஃபிரௌனை போல வாழ்ந்துட வேண்டாம், ஹாமான போல வாழ்ந்துட வேண்டாம், காரூனை போல நீங்கள் வாழ்ந்துவிட வேண்டாம் என்கின்ற உதாரணங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. வரலாறுகள் குர்ஆனிலே இருக்கிறது. நான்காவது வகை. ஐந்தாவதாக அஹ்காமுகள், சட்டங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. தலாக்கினுடைய சட்டம், குர்பானியினுடைய சட்டம் என்கின்ற பல்வேறு சட்டங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. இந்த 5ஆக குர்ஆனை நாம் பிரித்து விடலாம். இந்த 5 தான் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த 5ஐயும் ஒன்று சேர்த்து நாம் சொல்வதானால், இது 5ஐயும் ஒன்று சேர்த்து குடும்பவியலாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. குடும்பத்தில் எதெல்லாம் செய்யணும் குர்ஆன் பேசுது, குடும்பவியலில் எதெல்லாம் செய்யக்கூடாது குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனிலே மூன்றாவதாக எப்படிப்பட்ட குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது, எந்த குடும்பத்தை அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் காட்டுறான் தெரியுமா? நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். இந்த குடும்பம் போல நீங்க வாழுங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு குடும்பத்தை உதாரணம் காட்டுகிறான். எந்த குடும்பத்தை தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த குடும்பத்தை இறைவன் உதாரணம் காட்டி, இந்த குடும்பத்தை போல நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குடும்பவியலுக்கான உதாரணத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரு குடும்பம் எப்படி அமைய வேண்டும் அதற்கான வரலாறுகளை இறைவன் பேசுகிறான். ஒரு குடும்பவியலில் எதெல்லாம் கூடும் எதெல்லாம் கூடாது என்கின்ற சட்டங்களை இறைவன் குர்ஆனின் மூலமாக பேசுகிறான். குர்ஆனை 5ஆக பிரிக்கலாம். அது 5ஐயும் ஒன்று சேர்த்து குடும்பவியலுக்குள்ளாக இறைவன் பேசுகிறான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்பவியல், குடும்ப அமைப்பு, குடும்ப வாழ்வு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குர்ஆனின் மூலம், ஹதீஸின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். குர்ஆனும் ஹதீஸும் உலகத்தில் பல்வேறு விஷயங்களை பேசுகிறது. ஆனால் பக்கம் பக்கமாக பல வரிகளாக பேசுகிறது என்றால் அது குடும்ப அமைப்பு சம்பந்தமாக மட்டும்தான். குடும்ப அமைப்பினுடைய சட்டங்களை மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸ் அதிகமான பக்கங்கள் பேசுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு குடும்ப சம்பந்தமாக, குடும்பவியல் சம்பந்தமாக, குடும்ப அமைப்பு சம்பந்தமாக, குடும்ப வாழ்வு சம்பந்தமாக அல்லாஹ்வும் ரசூலும் பேச வேண்டும் என்றால், ஒரு தலை சிறந்த ஒரு உயர்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது குடும்பத்திலிருந்து தான் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு மேற்கிந்திய கலாச்சாரங்கள் எல்லாம் பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மள மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி போன்ற சிறிய சிறிய மாவட்டங்களில் இதற்கான தாக்கம் என்பது குறைவாக இருந்தாலும், பெரும் நகரம் என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்சிட்டி, பெரிய பெரிய நகரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நகரங்கள், அடையாளம் காணப்படக்கூடிய நகரங்களில் எல்லாம் இன்றைக்கு குடும்ப வாழ்வை அவர்கள் தவிர்க்கிறார்கள். ஏதோ ஒரு பிடிச்ச பிள்ளையோடு வாழணும், ஏதோ ஒரு பிடிச்ச மனிதனோடு வாழ வேண்டும், ஆணோடு வாழ வேண்டும், பெண்ணோடு வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை ஒப்பந்தம் தெரியுமா? கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது. கணவன் மனைவியாக வாழ்வார்கள், திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கான எல்லா விதமான உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி குடும்பத்தில் மனைவி சமைப்பாங்களோ அது மாதிரி இருப்பாங்க. ஆனா கண்டிஷன் பண்ணக்கூடாது. மனைவியாக இருந்தால் இப்படி செய் என்று ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கலாம். ஆனால் கணவன் மனைவியாக வாழ வேண்டும். இதற்கு பல்வேறு வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மேற்கிந்திய கலாச்சாரங்கள் இன்றைக்கு வந்து பிடித்தால் வாழ்வோம், பிடிக்கவில்லை என்றால் பிரிந்து சென்று விடுவோம் என்கின்ற அமைப்பில் பெரும் பெரும் நகரங்களில் இந்த வாழ்வு இன்றைக்கு சாத்தியமானதாக மாறி இருக்கிறது என்பதை இங்கே நான் வருத்தத்தோடு பதிவு செய்வேன். குடும்ப வாழ்வு இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்வு ஆபத்தானது. நல்ல படித்த, நல்ல பெரிய இடத்துல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த வாழ்க்கைக்கு அவர்கள் எல்லாம் அடிமைகளாக மாறி இருக்கிறார்கள். நம்மளுடைய குடும்பத்தில் கூட அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏன் சொல்ல வருகிறேன் தெரியுமா? பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், பிடிச்ச மாதிரி வாழணும், எந்த கண்டிஷனும் இல்லை. ஏன் வர, ஏன் போற, எப்ப வருவ, எப்ப போவ என்றெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் இத்தனை நிபந்தனைகளும் இருக்கும். இத்தனை நிபந்தனைகள் இல்லாமல் நான் என் இஷ்டம் போல இருப்பேன், அவ இஷ்டம் போல இருக்கலாம் என்கின்ற ஒரு குடும்ப அமைப்பு இல்லாத, குடும்பம் சாராத ஒரு வாழ்வியல், ஆபத்தான ஒரு வாழ்வியல் இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் ஊடுருவி இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சீர்திருத்தமான, ஒரு சரியான சமூகத்தை குடும்ப அமைப்பின் மூலமாகத்தான் உருவாக்க முடியும். அதனால தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான். எதுக்கு நபிமார்கள் வந்தாங்க? மக்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், அவர்களின் வாழ்வை சரி செய்ய வேண்டும். இதற்குத்தான் நபிமார்கள், தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். ஆனா இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களும் திருமணம் செய்து குடும்பத்தோடு வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் என்ன சொல்லவரா? குர்ஆன்ல இந்த வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றவரா? குடும்பத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை சீர்திருத்த முடியும், ஒரு சமூகத்தை சரியான பாதையில் அழைத்து செல்ல முடியும் என்பதை அல்லாஹ் நபிமார்களுடைய வாழ்வின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரே ஒரு நபி மட்டும் திருமணம் செய்யாமல் வானத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அவர்கள் வருவார்கள். வந்ததற்கு பின்னால் நம்மளை போல அவர்களும் வாழ்ந்து அவர்களும் திருமணம் செய்து பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்துக் கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறார்கள். என்றால் குடும்ப அமைப்பு, குடும்ப வாழ்வு என்பது ஒரு சீரான சமூகத்தை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை தாண்டி அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிமார்களுடைய சுன்னத்து 4. எல்லா நபிமார்களும் இந்த 4 செய்திருக்கிறார்கள். ஒன்று, எல்லா நபிமார்களிடத்திலும் வெட்கம் இருந்திருக்கிறது. இரண்டாவது, எல்லா நபிமார்களும் மிஸ்வாக்கு செஞ்சிருக்கிறாங்க. மூன்றாவது, எல்லா நபிமார்களும் நறுமணப் பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான்காவது, எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய சுன்னத்தான காரியங்களில் எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள். என்றால் தனி நபராக ஒருவர் வாழ வேண்டும் என்றால் மார்க்கம் அதற்கு அனுமதி தரவில்லை. ஒரு குடும்பத்தோடு சேர்ந்துதான் உங்களின் வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நரகம் எவ்வளவு கொடூரம் நமக்கெல்லாம் பல தடவைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நரகத்தினுடைய அந்த கொடூரங்களை நாம் படித்திருக்கிறோம்.
ஆனா அந்த நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசும்போது நீங்க உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் பேசவில்லை. குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் இந்த கொடூரமான நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தன்னோடு சேர்த்து தன் குடும்பமும் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் பேசுகிறான் என்றால் குடும்ப அமைப்பு என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில சஹாபிகள் வந்து கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், எங்களால் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை, பெண்ணின் மீது அதிகமான ஆசை வருகிறது, அதனால் ஆடு மாடுகள் காயடிக்கிறார்களே, அது போல எங்களுக்கும் அனுமதி இருக்கிறதா என்று சில சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்கான அனுமதி மார்க்கத்தில் இல்லை. ஆசை அதிகமாக இருந்தால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழிவகைகளை நமக்கு செய்து தந்திருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்ப வாழ்வில் இருந்து ஒருவர் ஒதுங்க வேண்டும் என்பதற்கு மார்க்கம் அறவே அனுமதி தரவில்லை. குடும்ப அமைப்போடு தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்கும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்து எவ்வளவு இபாதத்து செய்வாங்க என்பதை நாம் பல தடவைகள் நபிமொழியின் மூலம் படித்திருக்கிறோம். இபாதத்துனா அவ்வளவு வணக்க வழிபாடுகளை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்வாங்க. இதை பார்த்த சஹாபிகள் 3 பிரிவா பிரிச்சுட்டாங்க. சில பேர், சில சஹாபிகள் மட்டும் 3ஆ பிரிச்சு, சஹாபிகளில் சிலர் சொல்றாங்க, நாங்கள் இதுக்கு மேலே பகல் காலங்களில் சாப்பிட மாட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமல் செய்கிற மாதிரி நம்மளும் செய்யணும், அதனால் நாங்கள் உணவை அருந்த மாட்டோம், உணவை உண்ண மாட்டோம், இதற்கு மேல் நாங்கள் நோன்பு வைப்பதாக முடிவு செய்திருக்கிறோம் என்று சில சஹாபிகள் முடிவெடுக்கிறார்கள். ஒரு சில சஹாபிகள், இன்னொரு கூட்டம் சஹாபிகள்ல, நாங்கள் இரவு முழுக்க தூங்க மாட்டோம், நின்று வணங்குவோம் என்று தூக்கத்தை விட்டு தன்னை தூரமாக்கி கொண்டார்கள் சஹாபிகள். 3வது ஒரு கூட்டம் உருவாச்சு. அந்த சஹாபிகள் யார் தெரியுமா? பெண்களோடு மனைவி மக்களோடு பேச மாட்டோம், அவர்களோடு இல்லற வாழ்வில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், அப்படி இருந்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் கொஞ்ச நேரம் மறந்து போயிடுறோம், அதனால குடும்ப வாழ்க்கையை விட்டு நாங்கள் தூரமாகி விடுகிறோம் என்று சில சஹாபிகள் முடிவெடுத்து அப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். இதை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இது மாதிரி சஹாபிகள்ல சில பேர் முடிவெடுத்திருக்கிறாங்களாமே, சாப்பிட மாட்டோம், நோன்பு வைப்போம், இரவு நேரத்தில் தூங்க மாட்டோம், முழுக்க முழுக்க நாங்கள் தொழுகையை மட்டும்தான் தொழுவோம், குடும்ப வாழ்வில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், தனியாக இருந்து அல்லாஹுவை நாங்கள் விரைவாக அடைவோம் என்று முடிவெடுத்திருக்கிறாங்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவங்க நினைச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை தான் கேட்கிறாங்க போல என்று அவங்க சொன்னாங்க சந்தோஷத்துல, ஆமா யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தலைமையில் தான் அந்த 3 கூட்டங்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது தவறான செய்தி என்றார்கள். சஹாபிகளுக்கு ஆச்சரியம், நம்ம நோன்பு தானே வைக்கிறோம், பாவம் செய்யலையே, இரவு நேரத்தில் தொழுதானே செய்கிறோம், பாவங்கள் செய்யவில்லையே, குடும்ப வாழ்க்கையில் இருந்து தூரமா இருந்தா அல்லாஹ்வை சீக்கிரம் அடைஞ்சிட முடியும், அப்படித்தானே நினைக்கிறோம், இது என்ன பாவமான காரியம் இல்லையே என்று சஹாபிகள் ஆச்சரியத்தோடு பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை விட அதிகம் இறைவனை வணங்கக்கூடியவன் நான், உங்களை விட அதிகம் இறைவனிடத்தில் நெருக்கமானவன் நான், ஆனால் நான் சில நேரங்களில் நோன்பு வைக்கிறேன், சில நேரங்களில் சாப்பிடுகிறேன், இரவு நேரத்தில் சில நேரங்களில் தூங்குகிறேன், சில நேரம் தொழுகிறேன், குடும்பத்தோடு என் வாழ்வை நான் அன்றாட கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் உங்களை விட நெருக்கமானவனாக இருக்கிற நான் குடும்ப வாழ்வில் தான் இருக்கிறேன் என்பதை சஹாபிகளுக்கு அழுத்தமாக அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த நபிமொழியை நாம் பார்க்கிறோம். நமக்கு என்ன புரிய வருது? குடும்ப வாழ்வில் இருந்து ஒருவன் தூரமானான் மட்டும்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்பது தவறான சிந்தனை.
குடும்ப வாழ்வோடு இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரைவாக நம்மால் பெற முடியும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. அதனால தான் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லொழுக்கத்தை கற்றுத்தருவது கூட மார்க்கத்தில் இபாதத்தை. மனைவியை பார்த்து சலாம் சொல்லி புன்முறுவலோடு சிரிக்கிறோமே, அது கூட சதக்கா. மனைவிக்கு ஒரு கவலம் ஊட்டி விடுவது சதக்கா. மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடுவது தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? குடும்ப வாழ்வோடு நீங்கள் இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரைவாக உங்களால் பெற முடியும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வளருகிற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால், வருங்கால சந்ததிகளை சிறப்பானவர்களாக உருவாக்க வேண்டும் என்றால், முதலில் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக வேண்டும். நம்ம சரியா இருக்கிறோம், வீட்டில் நம்ம மனைவி சரியா இருக்கிறாங்க, நம் பிள்ளைகள், நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வேன், நம்ம பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன சேட்டை செய்கிறோம், நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தைகளை பதிவு செய்கிறோம் என்றால் நம் பிள்ளைகள் தருதலைகளாக, நம் பிள்ளைகள் பாவிகளாக ஆகுவதற்கு அடிப்படை அதுதான் என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் வாழுகிற பொழுது நல்ல குடும்பங்களாக நாம் இருப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளை நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்றால் சிறந்த குடும்பவியலை, சிறந்த குடும்ப அமைப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில் சிறந்த குடும்பமுடையவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.